ஆந்திர அரசுக்கு அமைச்சர் துரைமுருகன் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். பாலாற்றில் ஆந்திர அரசு தடுப்பணை கட்டுவது கூட்டாட்சிக்கு எதிரானது என்று கூறியிருக்கிறார். ஆந்திர அரசினுடைய இந்த செயல் இரு மாநில நட்பிற்கும் ஏற்றதல்ல என்றும் தமிழக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் கூறியிருக்கிறார். ஆந்திர மாநிலத்தினுடைய நீர்வளத்துறை பாலாற்றின் குறுக்கே நீர்த்தேக்கம் அமைப்பதற்கான நிர்வாக அனுமதி ஆணைகளை வெளியிட்டுள்ளன. இதுகுறித்து தமிழக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் கூறியிருக்கிறார். உச்சநீதிமன்றத்தில் வழக்குகள் நிலுவையில் உள்ள நிலையில் அணை கட்டுவது சரியல்ல என்று அமைச்சர் துரைமுருகன் கூறியிருக்கிறார். உச்சநீதிமன்றத்தில் வழக்குகள் நிலுவையில் உள்ளபோது எவ்வித செயல்களையும் மேற்கொள்ளக்கூடாது. இந்நிலையில் ஆந்திர அரசு பாலாற்றில் அணை கட்ட முன்னெடுப்பது உச்சநீதிமன்றத்தை அவமதிப்பதாகத்தான் கருத வேண்டும் என்றும் அமைச்சர் துரைமுருகன் கூறியிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். ரமேஷ், ஆந்திர அரசிற்கு தமிழக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்கள் என்ன? பாலாறு ஒரு பன்மாநில நதி. இது 1892 ஆண்டுடைய மதராஸ் மைசூர் ஒப்பந்தத்தில் குறிப்பிடப்பட்டிருப்பதாகவும் இது எனவே இதை மீறி தற்போது அணை கட்ட முயற்சி இருப்பது மிகவும் கண்டனத்திற்குரியது எனவும் இதை உச்சநீதிமன்றத்தில் வழக்குகள் நிலுவையில் இருக்கும் போது இந்த மாதிரியான எந்தவித செயல்களையும் மேற்கொள்ளக்கூடாது என இரு மாநிலங்களின் நலன் கருதி கேட்டுக்கொள்வதாகவும் ஆந்திர அரசு பாலாற்றின் குறுக்கே ஏற்கனவே அமைக்கப்பட்ட தடுப்பணைகளின் உயரத்தை அதிகரித்திருப்பதை எதிர்த்து மற்றும் ஒரு சிவில் வழக்கு உச்சநீதிமன்றத்தில் ஏற்கனவே 2016 ஆண்டு தொடுக்கப்பட்டிருப்பதாகவும் இந்த வழக்கும் உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருப்பதாகவும் இவ்வாறு 2 அசல் வழக்குகளும் உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கும் போது தன்னிச்சையாக ஆந்திர அரசு பாலாற்றில் ஒரு புதிய அணையை கட்ட முயற்சிப்பது, அதற்காக அதனுடைய நிதிநிலை அறிக்கையில் பணம் ஒதுக்கியிருப்பது முற்றிலும் உச்சநீதிமன்றத்தை அவமதிப்பாக தான் இருக்கும் என்றும் இந்த செயல் இரு மாநிலங்களின் நட்பிற்கு ஏற்றதல்ல என்றும் கூட்டாட்சிக்கு எதிரானது என்றும் தமிழகத்துடைய நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் அறிக்கை வாயிலாக தெரிவித்திருக்கிறார். பூங்குழலி, தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ரமேஷ்.